மகத்துவ தேவன் என்ற தலைப்பிலே நாம் வேத பாடத்தை தியானிக்க இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களிடத்திலே 3 வருட ஊழியத்தை நிறைவேற்றின பிறகு அவர் சீடர்களை பார்த்து கேட்டார், ஜனங்கள் என்னை குறித்து யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ஜனங்களுடைய அபிப்பிராயத்தை சொன்னார்கள். பின்பு சீடர்களை பார்த்து கேட்டார், என்னை நீங்கள் யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். எப்பொழுதும் வழக்கம் போல முந்தி பதில் சொல்லுகிற பேதுரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்ன பொழுது இயேசு கிறிஸ்து சொன்னார், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, என் பிதாவாகிய தேவனே உனக்கு இதை வெளிப்படுத்தினார் என்று சொன்னார். ஏனென்றால் மறுரூப மலையில பேதுரு, யாக்கோபு, யோவான் என்ற 3 பேரும், மோசே, எலியா, இயேசு கிறிஸ்து, அவர்கள் 3 பேரும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருப்பதை அவர்கள் கவனித்தவர்களாக அங்கே இருந்தபடியினாலே, மகத்துவங்களை அவர்கள் கண்ணார கண்டபடியினாலே, 1 யோவான் முதல் நிருபத்தில் யோவான் எழுதுகிறார், எங்கள் கண்கால் கண்டதும் கைகளால் தொட்டதும் காதால் கேட்டதுமான ஜீவ வார்த்தை உங்களுக்கு இருக்கிறோம் என்கிறார். அப்படி என்றால் மகத்துவங்களை அவர்கள் கண்டார்கள், மகத்துவங்களை அவர்கள் அறிந்தார்கள், மகத்துவங்களை அவர்கள் அனுபவித்தார்கள். அந்த மகத்துவம் தேவனுடைய மகத்துவம். அந்த தேவனே மகத்துவமான தேவனாய் இருக்கிறார். மகிமை, மாட்சிமை, மகத்துவம் இன்று 3 வார்த்தைகளும் ஏறக்குறைய ஒரே பொருள் தருவதாக இருந்தாலும் எபிரேய பதங்கள் சிறிது வேறுபடுகின்றன. மகிமை என்ற வார்த்தைக்கு எபிரேய பதம் திப்பராத் என்று அழைக்கப்படுகிறது. அதற்கு அழகு, பிரகாசம் என்ற பொருள் வருகிறது. தேவனுடைய பண்புகளிலே மிக முக்கியமானவை தேவனுடைய பரிசுத்தம், தேவனுடைய நீதி, தேவனுடைய அன்பு. இந்த அன்பின் கீழாக இரக்கம், கருணை, மன்னிப்பு, தயவு, ஏற்றுக்கொள்ளுதல், அங்கீகரித்தல் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். இவையெல்லாம் மகிமை என்று சொல்லப்படுகிறது. திஃபெரத் என்ற அந்த எபிரேய பதத்திற்கு தேவன் அழகானவர், தேவன் பிரகாசமுள்ளவர் என்ற அந்த பொருளின் கீழாக தேவனுடைய நீதி, தேவனுடைய பரிசுத்தம், தேவனுடைய அன்பு, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய கருணை, தேவனுடைய தயவு, மன்னிப்பு எல்லாம் வருகிறது. மாட்சிமை என்ற தமிழ் பதத்திற்கு எபிரேய பதம் கெடுல்லா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு கிரேட்னஸ், பெரிது, இணையற்றது, அரிதானது என்று பொருள் கொள்ளலாம். மகிமை நிறைந்த தேவன், மாட்சிமையான தேவன் என்று நாம் அவரை அறிந்திருக்கிறோம். மகத்துவம் என்ற வார்த்தை, மெஜஸ்டி என்ற வார்த்தை ஆங்கில பதத்திலே ஒப்பிடப்படுகிறது. அதற்கு எபிரேய பதத்தில் ஹார்ட் என்று சொல்கிறார், HOD, ஹார்ட். இதற்கு பொருள் என்னவென்றால் அதி கம்பீரம், அதிராஜமேன்மை என்று சொல்லப்படுகிறது. இங்கு தேவனாகிய கர்த்தரை நாம் மேன்மையுள்ளவராக, ராஜ மேன்மையுள்ளவராக, அதிராஜ மேன்மையுள்ள, அதிகம்பீரம் உள்ளவராக இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். தாவீது தன் முதிர் வயதிலே தன் மகன் சாலமோனுக்கு அரச பட்டத்தை பத்சேபாள் அவன் உறுதிப்படுத்தி கொண்டான். இப்பொழுது தேவனுடைய ஆலயத்தை கட்டும் மிகப்பெரிய ஒரு அரிதான விருப்பத்தை தாவீது விரும்பினாலும் கர்த்தர் தாவீதின் கையிலே ரத்தம் இருந்தபடியினாலே அவன் உரியாவின் மனைவியாகிய பத்சேபாளின் நிமித்தம் உரியா வெட்டுண்டது, அவனோடு இருந்த இராணுவ வீரர்கள் வெட்டப்பட்ட காரியங்கள், இன்னுமாக ரத்தம் சிந்தின யுத்த காரியங்கள், இவைகளெல்லாம் நிறைய இருந்தபடியினாலே தாவீதுடைய கரத்திலே ஆண்டவர் ஆலயத்தை கட்ட விரும்பவில்லை. ஆனால் அவனுடைய மகனுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது, சாலமோனுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. தாவீது ஆலயத்தை கட்ட விரும்பினாலும், அவனால் கட்ட இயலாமல் போனாலும், அவன் ஆலயம் கட்டுவதற்கு பொருட்களை சவதரித்து வைத்திருந்தான். மரங்கள், கற்கள், இன்னும் விலை உயர்ந்த ரத்தின கற்கள், கோமேதக கற்கள், விலை உயர்ந்த பல வர்ண நிறைந்த கற்கள் மட்டுமல்ல, அவன் பொன், வெள்ளி இவைகளெல்லாம் சவதரித்து வைத்திருந்தான். இவைகளை தன்னோடு இருந்த உடன் பிரபுக்களோடு அவன் பகிர்ந்து கொள்கிறான். நான் சவதரித்து விட்டேன், நீங்களும் தேவாலயம் கட்டுவதற்கு
நீங்கள் முன் வந்து உங்களிடத்தில் உள்ள உசிதமான காரியங்களை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்ற பொழுது அவர்களும் விலையேறப்பட்ட பொன், வெள்ளி, பலவர்ண கற்கள் ஆகியவற்றை பிரபுக்களும் மனமுவந்து தேவாலயம் கட்டுவதற்கு கொடுத்தார்கள். அப்பொழுது தாவீது மிகவும் சந்தோஷப்பட்டு கர்த்தரை துதித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வசனங்களிலே, ஆகையால் தாவீது சபை அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி சொன்னது, எங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சதா காலங்களிலும் தேவரீருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாவற்றுக்கும் மேலாய் உயர்ந்திருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். இப்போதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம் என்று சொல்லி தாவீது கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். இங்கு அவர் சொன்ன வார்த்தை, கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள் என்ற அந்த பகுதியிலிருந்து தேவனை எவ்விதமாக தாவீது மிக நெருக்கமாக அறிந்திருக்கிறார் என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு நாம் காண்கிற இயேசு கிறிஸ்து, நாம் தரிசிக்கிற இயேசு கிறிஸ்து, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே, அவர் மகிமை நிறைந்தவர், மாட்சிமை நிறைந்தவர் என்றெல்லாம் பார்த்தோம். மகத்துவங்களை அணிந்திருக்கிறவர், மகத்துவமானவர், அவரே மகத்துவமானவர். மெஜஸ்டிக் காட், அவர் காட் இஸ் த மெஜஸ்டிக் காட் என்று நாம் அவரை சொல்லலாம். அவர் அவ்வளவு மகா ராஜ மேன்மை புரிந்தனவராய் இருக்கிறார். இன்றைக்கு நாம் கவலைகளிலும் கஷ்டங்களிலும் துன்பங்களிலும் அவிசுவாசத்திலும் உழன்று கொண்டிருப்பதற்கான காரணம், நாம் தேவனாகிய கர்த்தரை அறிகிற விதமாய் அறிந்திருக்கிறோமா என்பதை வைத்துத்தான் நம்முடைய விசுவாச வாழ்க்கை இருக்கிறது. ஆபிரகாம், தாவீது, யோசேப்பு இவர்கள் எல்லாரும் கர்த்தரை விசுவாசித்து சாட்சி பெற்றார்கள். இங்கு தாவீது மகத்துவ தேவன் என்று அறிக்கையிடுவதை நாம் பார்க்கிறோம். இந்த மெஜஸ்டி என்ற வார்த்தை க்ளோரி, கிரேட்னஸ் என்ற அந்த மகிமை மாட்சிமை இவையெல்லாம் உள்ளடக்கியவைதான். ஏசாயா ஒரு தரிசனம் காண்கிறார். ஏசாயா அவருக்கு மிக நெருக்கமான உறவினரான உசியா ராஜாவின் நிழலிலே மகிழ்ச்சியாய் வாழ்ந்து கொண்டிருந்தவர். இப்பொழுது அந்த உசியா ராஜா மரணம் அடைகிறார். இப்பொழுது தேவனை காண்கிறார், மகத்துவமான ராஜாவை காண்கிறார். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1 வசனத்துல, உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. மற்றும் என்ன காரியத்தை அவர் காண்கிறார்? 6 செட்டைகள் உடைய சேராபின்கள் 2 செட்டைகளால் தங்களுடைய முகத்தை மூடிக்கொண்டு, 2 செட்டைகளால் தங்களுடைய கால்களை மூடிக்கொண்டு, 2 செட்டைகளால் பறந்து அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவர் மகிமையால் நிறைந்திருக்கிறது என்றவர்கள் ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொண்டதை தரிசனத்திலே ஏசாயா காண்கிறார். உசியா ராஜா மரணம் அடைந்தார். உன்னதமான தேவன் வெளிப்படுகிறார். ஒரு மகத்துவமான தேவனாக, ராஜரீகம் கொண்டவராக, ராஜ மேன்மையுடையவராக ஏசாயா தரிசனத்திலே காண்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய இருதயத்திலே ராஜாவாக வீற்றிருப்பது யார்? ஒருவேளை உசியா ராஜா போன்ற ராஜாக்களின் நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டு மெய் தேவனாகிய, மெய் ராஜாவாகிய, மகத்துவ தேவனாகிய கர்த்தரை நாம் 2ஆம் நிலையில் வைத்திருக்கிறோமா? அல்லது நமக்கு ராஜாதி ராஜா ஒருவர், அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே என்ற நிலையில் நாம் இருக்கிறோமா என்பதை நாம் நிதானித்து அறிய வேண்டும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும்படி சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அதுல 13ஆம் வசனம், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே
ஆமேன் என்று சொல்லி ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். இந்த மகத்துவ தேவன், அவருக்கு ராஜ்யம் அவருடையது, வல்லமையும் அவருடையது, மகிமையும் அவருடையது. பவுல் இதை தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது 1 தீமோத்தேயு 1:17 நித்தியமும் அழிவில்லாமையும் அதர்சனமும் உள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமேன் என்று எழுதுகிறார். அப்படி என்றால் பவுலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் தேவனுடைய மகத்துவத்தை அவர்கள் அங்கீகரித்தவர்களாக, ரெகக்னைஸ் செய்து அக்னாலேஜ் பண்ணுகிறவர்களாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இதை அப்போஸ்தலனாகிய யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்திலே 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், அப்போஸ்தலனாகிய யோவான் ஆவிக்குள்ளாகி அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது வாரத்தில் இந்த புஸ்தகத்தை வாங்கி, அதை வாங்கின உடனே 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் ஆட்டுக்குட்டியானவர்களும் வணக்கமாய் விழுந்து புது பாட்டை பாடினார்கள், தூதர்கள் துதித்து வணங்கினார்கள் என்ற பொழுது அங்கு ஒரு காரியம் அவருக்கு வெளிப்படுகிறது. அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும், சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுள் அடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதாகாலமும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அந்த 4 ஜீவன்கள் சொல்லிக் கொண்டிருந்தவை என்னவென்றால், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. ஏசாயா கண்ட தரிசனமும் அப்போஸ்தலனாகிய யோவான் கண்ட தரிசனமும் ஒன்றாய் இருக்கிறது. இங்கு தேவனாகிய கர்த்தர் எப்படி வெளிப்படுகிறார்? அவர் மகிமை நிறைந்தவராக, மாட்சிமை நிறைந்தவராக, மகத்துவ தேவனாக அவர் வெளிப்படுகிறார் என்று பார்க்கிறோம். இதை தாவீதும் அறிவித்து சொல்கிறார். சங்கீதம் 145 உம்முடைய சிறந்த மகிமை பிரதாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகளையும் குறித்து நான் பேசுவேன் என்கிறார். இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் மகத்துவ தேவன் என்ற தலைப்பில் நாம் பேசுகிறோம். இதைத்தான் தாவீதும் சொன்னார், உம்முடைய மகிமை பிரதாபத்தை குறித்து நான் பேசுவேன், உம்முடைய அதிசயமான கிரியைகளையும் குறித்து பேசுவேன் என்கிறார். இன்றைக்கு நாம் இந்திய தேசத்தில் 143 கோடி மக்கள் நடுவில் நம்முடைய தேவன் மகத்துவ தேவன் என்பதை வெளிப்படுத்த நம்முடைய வார்த்தையிலும் வாழ்க்கையிலும் நாம் முன்வர வேண்டும். கிறிஸ்து அவர் ஒரு ஆட்டுக்குட்டியை கையில் வைத்திருக்கிறவராக, சிலுவையை சுமக்கிறவராக மட்டும் அதிகமாக படங்கள் வரையப்படுகின்றன. அவர் மகத்துவமுள்ள தேவன் என்பதை வெளிப்படுத்துவதற்கு படம் வரைவதற்கு யாராலும் முடியாது. காரணம், அதை படத்தால் விவரிக்க இயலாது. ஆகையால் நாம் பேச வேண்டும். அவரை அறிந்தவர்கள், அவருடைய பிள்ளைகளாகிய நாம் தேவ மகத்துவத்தை, மகிமை பிரதாபத்தை, அவருடைய அதிசயமான கிரியைகளை குறித்து பேச வேண்டும். எபிரேயர்கள் நிருபத்துல அதை எழுதின அந்த ஆக்கியோன் என்ன எழுதியிருக்கிறார்? 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, குமாரன் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவருமாய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். இயேசு கிறிஸ்துவை குறித்த அந்த நற்செய்தியை இங்கு சுருக்கமாக எபிரேய ஆக்கியோன் வழங்குவதை நாம் பார்க்கிறோம். இதை நாம் கொஞ்சம் பெரிதாக பார்ப்போமானால், இயேசுவே மகத்துவமானவர். காரணம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அவருடைய மகத்துவங்களை அறிந்தோம். அந்த மகிமை பிதாவுக்கு ஏற்ற மகிமையாய் இருந்தது. இங்கு பிதாவானவர் மகத்துவமானவர் என்று நாம் பார்க்கிறோம். அந்த மகத்துவமானவருடைய வலது பாரசத்தில் இயேசு கிறிஸ்து உட்கார்ந்தார் என்று பார்க்கிறோம். பிதாவாகிய தேவன் மகத்துவமானவர், இயேசு கிறிஸ்து மகத்துவமானவர், பரிசுத்த ஆவியானவர் மகத்துவமானவர். மண்ணான சரீரத்திலே மகிமையான ஆவியானவர் தங்கியிருப்பது ஒரு மகத்துவம் அல்லவா? இது ஒரு மேன்மை அல்லவா? இது ஒரு ராஜ மேன்மை அல்லவா? ஆகினால் கிறிஸ்து இயேசு மகத்துவமானவர். அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலானார். நம்மை மீட்கும்படியாக, சாத்தானுடைய கிரியை அழிக்கும்படியாக, பாவத்திலும் சாபத்திலும் இருந்து நம்மை விடுவிக்கும்படியாக, நித்திய வாழ்வை தரும்படியாக கிறிஸ்து இயேசு அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலானார். அது ஒரு மகத்துவமான செயல்தான். மட்டுமல்ல, கிறிஸ்து இயேசு
நம்முடைய மீறுதல் நிமித்தம் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரம நிமித்தம் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு கொண்டும் ஆக்கின அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். அவர் நமக்காக சிலுவையிலே மரித்தது ஒரு மகத்துவமான காரியம். பாவிகள் தண்டிக்கப்பட வேண்டும், ஆனால் பரிசுத்தமானவர் தண்டிக்கப்பட்டார். மண்ணான மனிதன் தண்டிக்கப்பட வேண்டும், மகத்துவமுள்ள தேவன் தண்டிக்கப்பட்டார். இது தேவனுடைய மகத்துவமான செயலாயிற்று. 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுதல் ஒரு மகத்துவமான செயல். அவர் பரமேறி போனார், மேகங்கள் அவரை எடுத்துக்கொண்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு மகத்துவமான செயல். திரும்ப அவர் வரப்போகிறார். அவர் வரும்பொழுது மகிமை பொருந்தினவராக, மகத்துவ தேவனாக, அவர் ராஜாதி ராஜாவாக வருகிறார். நம்முடைய ஆண்டவரை குறித்த சிந்தனை, தியானம் இனிதா இருக்க வேண்டும். தாவீது சொல்கிறார், நான் அவரை குறித்து தியானிக்கிற தியானம் இனிதா இருக்கும் என்கிறார். இன்றைக்கு நம்முடைய தேவனாய கர்த்தரை குறித்து அதிகமாக நாம் தியானிக்க வேண்டும். இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் வேதத்திலே தேடி வாசியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கர்த்தரை அறிவதற்கு முதன்மையான ஒரு ஏது நம் கையிலே கொடுக்கப்பட்ட பரிசுத்த வேதாகம். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், வசனங்கள் ஜோடி இல்லாமல் இராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் கர்த்தருடைய வசனங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது கர்த்தர் நமக்கு வெளிப்படுவார். அவர் வார்த்தையானவர் நமக்கு வெளிப்படுகிறார். அவர் வானங்களை பாருங்கள், வானங்களை ஞானமாய் படைத்தார், அதில் நட்சத்திரங்கள் இருக்கின்றன, அவைகளை நாம் எண்ண முடியாது. பூமியை அந்தரத்திலே தொங்க வைத்திருக்கிறார், அது ஒரு மகத்துவமான காரியம். வேலையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது நாம் மகத்துவ தேவனை பின்பற்றி கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட அற்புதமான ஒரு சிலாக்கியம். பேதுரு அதை சொல்லுகிறார். 2 பேதுரு 1:16 நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம். அப்படி என்றால் மகத்துவத்தை கண்ணார கண்டேன் என்று பேதுரு சொல்கிறார். இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை அவர் பார்க்கிறார். வலையை அலசி கொண்டிருந்த அவரை பார்த்து, நீ படகை தள்ளி போய் ஆழத்திலே போடு என்ற பொழுது திரளான மீன்கள் பிடிக்கப்பட்டது. கரையிலே வந்தவுடனே காலிலே விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்கிறார். இயேசு கிறிஸ்துவை அவர் பல வகையிலே அனுபவித்திருக்கிறார். ஆண்டவரே, நீரையானால் நானும் கடலில் நடந்து வர எனக்கு உத்தரவு கொடும், கட்டளையிடும் என்ற பொழுது வா என்று சொன்னார். பேதுரு கடலிலே நடந்தார். அவர் கடலிலே நீச்சல் அடித்திருக்கிறார், கடலிலே மூழ்கி எழுந்திருக்கிறார். ஆனால் ஒருபோதும் கடலிலே அவர் நடந்ததில்லை. ஆனால் அன்றைக்கு நடந்தார். காரணம், மகத்துவ தேவனை அவர் விசுவாசித்தபடினாலே, மகத்துவ தேவனை கண்ணார கண்டபடியினாலே அந்த அற்புதம் அவருடைய வாழ்க்கையில் நடந்தது. மறுரூப மலையிலே இயேசு கிறிஸ்து வெளிப்பட்ட விதம், அந்த மகிமை, அந்த மகத்துவம், அதை அவருடைய வஸ்திரம் எந்த மண்ணானாலும் வெளுக்கக்கூடாத வெண்மையாய் அது பிரகாசித்தது, ஒளிவிட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இவ்வளவு மகத்துவங்களை அவர் கண்ணார கண்டபடியினால் அவர் சொல்கிறார், நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுவதாக அல்ல. இன்றைக்கு பாருங்கள், இந்திய தேசத்துல இறை வணக்கம் என்று சொல்லி கட்டுக்கதைகளை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். மித்ஸ் என்பார்கள், அவைகளை எல்லாம் எபிக்ஸ் என்பார்கள். புராணங்களையும் இதிகாசங்களையும் பொய் புரட்டுகளையும் ஜனங்கள் பின்பற்றுகிறார்கள். அதை இங்கு பேதர் சொல்கிறார், நாங்களோ தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். யூதாவும் இதை குறித்து எழுதுகிறார். யூதா எழுதின நிருபத்தின் 24-25 வசனங்கள்ல, வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக ஆமேன் என்கிறார். பாருங்கள், மகத்துவத்தை குறித்து, அந்த மேன்மையை குறித்து, அந்த ராஜ மேன்மையை குறித்து, அந்த ராஜரீக காரியத்தை குறித்து யூதாவும் அவர் அஃபர்ம் பண்ணுகிறார் என்று பார்க்கிறோம். மட்டுமல்ல, தேவனுடைய மகத்துவத்தை குறித்து வேதாகமத்தில் இன்னும் சில வசனங்களை பார்ப்போம். சங்கீதம் 145:3 சொல்கிறது, கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமானவர், அவருடைய மகத்துவத்திற்கு முடிவில்லை. His greatness is unsearchable என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கிரேட்னஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, எக்ஸலண்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் மகத்துவத்திற்கான பலவித விளக்கக்கூடிய பதங்கள்.
அவருடைய மகத்துவத்திற்கு முடிவில்லை. அவ்வொரு மேன்மையுள்ளவர். அவர் மேன்மையை அதற்கு எல்லை கிடையாது. ஒரு மலர் அது பார்க்க அழகா இருக்கு, மாலையில் வாடி போகும். மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் அப்படித்தான். புல்லை போல் பூக்கிறான். புல் உலர்ந்தது, பூ உதிர்ந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷனுடைய மகிமை அவ்வளவுதான். மனுஷனுடைய மகிமை குறைவு. சூரியனுடைய மகிமை வேறே, சந்திர நட்சத்திரங்களுடைய மகிமை வேறே. ஆனால் அவைகளெல்லாம் இன்றைக்கு மாற்றம் பெறுகிற மகிமைகள், மறைந்து போகிற மகிமைகள், உலர்ந்து போகிற காரியங்கள். சமுத்திரமும் அது வற்றி போகக்கூடிய காலம், பூமியெல்லாம் வெந்து உருகி போகக்கூடிய காலம். ஆனால் இந்த மகத்துவங்கள் முடிந்து விடும். ஆனால் அவருடைய மகத்துவத்திற்கு முடிவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 28:29 கர்த்தருடைய செயல்கள் மகத்துவமானவைகள். தேவனே மகத்துவமானவர், அவருடைய செயல்களும் மகத்துவமானவைகள் என்று ஏசாயா சொல்கிறார். ஏசாயா 28:29 அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். God is wonderful in counsel and excellent in guidance என்று சொல்லியிருக்கிறார். சங்கீதம் 67:5 விதமாய் சொல்கிறது, தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள், அவர் மனுபுத்திரில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர். இந்த பயங்கரமான காரியம், எக்ஸலண்டான காரியம், ஒண்டர்ஃபுல் என்றெல்லாம் இந்த மகத்துவத்திற்கு பல்வேறு பதங்களை நாம் பயன்படுத்துகிறோம். தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வானம் கர்த்தருடைய கரத்தின் கிரியையாய் இருக்கிறது. அதை பார்த்தால் எவ்வளவு மகிமை, எவ்வளவு மாட்சிமை, எவ்வளவு பெரிய மகத்துவம். அந்த மகத்துவங்கள் கர்த்தருடைய செயல்கள் எல்லாம் அற்புதங்களா இருக்கிறது. மனிதனை தன்னுடைய ரூபமாகவும் தன்னுடைய சாயலாகவும் படைத்தார். அவனே ஒரு மகத்துவமான படைப்பாக இருக்கிறான். சங்கீதம் 145:5-6 வசனங்கள் விதமாய் சொல்கிறது, உம்முடைய மகத்துவமான மகிமையின் பிரகாசத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகளையும் நான் தியானிப்பேன். ஜனங்கள் உம்முடைய பயங்கரமான கிரியைகளின் வல்லமையை சொல்லுவார்கள், உம்முடைய மகத்துவத்தை நான் விவரிப்பேன். முன்பு என்ன சொன்னார்? நான் உம்முடைய மகத்துவத்தை குறித்து பேசுவேன் என்று சொன்னார். இங்கு நான் உம்முடைய மகத்துவத்தை விவரிப்பேன் என்கிறார். ஐ டிஸ்கிரைப் ஹிஸ் மெஜஸ்டி என்கிறார். ஐ டிக்ளேர் யுவர் கிரேட்னஸ் என்று சொல்கிறார். பாருங்கள், அவருடைய செயல்களை பார்ப்போமானால், எகிப்திலிருந்து இஸ்ரேல் மக்களை அவர் அழைத்துக் கொண்டு வரும் பொழுது, மோசையின் தலைமையின் கீழாக அவர் வரும்பொழுது சீனாய் வனாந்தரத்துக்கு வருகிறார்கள். அங்கு கர்த்தர் அவர்களை சந்திக்கிறார். காரணம், இஸ்ரேல் மக்கள் 430 வருடங்கள் கர்த்தரை அறியாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். ஏதோ முற்பிதாக்களுடைய விசுவாசம் கொஞ்சம் குறைய இருந்திருக்கிறது. அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவரை ஒரு என்கவுண்டர் வித் காட் என்ற நிலையிலே அவர்கள் வரவில்லை. ஆகினால் இங்கு சீனாய் மலையிலே கர்த்தர் மோசையோடு அவர் பேசும்படியாக மேலே வர சொல்லுகிறார். எகிப்திலிருந்து வந்த இஸ்ரவேல் மக்கள் சீனாய் மலையிலே தேவ மகத்துவத்தை கண்டார்கள். 3ஆம் நாள் விடியற் காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார் மேகமும் மகா பலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். கர்த்தருடைய மகத்துவம் வெளிப்படும் போது மாம்சமான நாம், மண்ணிலிருந்து வந்த நாம் நடுங்குவதை தவிர, திகைத்து பயந்து நடுங்கி முகங்குப்புற விழுவதை தவிர வழி இல்லை. வெளிப்படுத்தின விஷயத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மகத்துவமுள்ள ராஜா அவர் திரும்ப வரும் பொழுது மலைகளே எங்களை ஒழித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஜனங்கள் ஓடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவு கர்த்தருடைய நாள் பயங்கரமான நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு இந்த பயங்கரம் மகத்துவம் என்றெல்லாம் ஒரே வார்த்தையிலே நாம் அதற்கும் ஒரு அடிஷனலாக அந்த பயங்கரம் என்ற வார்த்தையை பயன்படுத்த முடியும். யாத்திராகமம் 20:19 மலை புகைகிறதை கண்ட ஜனங்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம். தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார்கள். காரணம், அந்த மகத்துவத்தின் வல்லமையை அவர்களால் தாங்கக்கூடாது இருந்தது. மகா பயங்கரமா இருந்தது. ஆகினால்தான் கிறிஸ்து இயேசு அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக இராமல் அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலானார். சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். சமாரியாவில் ஒரு கிராமத்துல இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய சீடர்களையும் ஏற்றுக்கொள்ள ஜனங்கள் மறுத்த பொழுது செபதேயின் குமாரனாக யாக்கோபு யோவானும் சொல்கிறார்கள், ஆண்டவரே, எங்களுக்கு கட்டளையிடும் எலியாவை போல நாங்களும் வானத்திலிருந்து அக்கினி இறக்கி இந்த பகுதியை அழித்து விடுவோம் என்று சொல்லி எங்களுக்கு கட்டளையிடும் என்று சொல்கிறார்கள். அப்போது கர்த்தர் அவர்களை கடிந்து கொண்டு, இயேசு கிறிஸ்து கடிந்து கொண்டு சொல்கிறார், நீங்கள் என்ன ஆவியை பெற்றீர்கள்? நான் ரட்சிக்க வந்தானா பட்சிக்க வந்தேனா? நான் ரட்சிக்கவே வந்தேன். நான் என் பிதாவை நோக்கி வேண்டிக் கொண்டால் 12 லேகியோனுக்கும் அதிகமான தூதர்களை கர்த்தர் அனுப்புவார்.
ஆனால் அந்த வல்லமையை எனக்கு எல்லா சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த அதிகாரம் முழுவதும் நான் பயன்படுத்தாதபடிக்கு என் மகத்துவங்களை நான் பின்னுக்கு வைத்து என் அன்பையும் என் ரட்சிப்பையும் என் விடுதலையையும் என் மீட்பையும் மட்டுமே நான் இங்கு கொடுக்க வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அதுவும் ஒரு மகத்துவமான காரியம்தான். மட்டுமல்ல, அவர் அருளின வேதமும் மகத்துவமான வேதம். இன்றைக்கு நிறைய சமய புஸ்தகங்கள் இருக்கிறது, அவைகள் தனிநபர்களால் எழுதப்பட்டிருக்கிறது. கம்ப ராமாயணம் என்றால் ராமாயணத்தை கம்பர் எழுதினார் என்று பார்க்கிறோம், வால்மீகி எழுதினார் என்று பார்க்கிறோம், குரான் என்பதை அவர் முகமது எழுதினார் என்று பார்க்கிறோம். ஆனால் பரிசுத்த வேதாகமத்தை ஒரு நபர் அல்ல, 40 நபர்களுக்கு மேலாக அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். வெவ்வேறு காலங்களிலே, வெவ்வேறு பின்னணியிலே, வெவ்வேறு சூழ்நிலையில் வாழ்ந்தவர்கள், ஒருவர் சந்தித்ததில்லை. ஆனால் ஒரே காரியத்தை அவர்கள் அனைவரும் எழுதினார்கள். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவரே மகத்துவ தேவன் என்பதை அனைவரும் அந்த புஸ்தகத்திலே 66 புஸ்தகங்களிலும் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அப்படி என்றால் அந்த வேதம் எப்படிப்பட்ட வேதம்? அது தேவனால் கொடுக்கப்பட்ட மகத்துவமான வேதம். ஓசியா 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு, அதாவது இஸ்ரவேலருக்கு, நமக்கு அவைகளை நான் எழுதி கொடுத்தேன், அவைகளை அவர்கள் அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று வருந்துகிறார். நம் கரத்திலே கொடுக்கப்பட்ட பரிசுத்த வேதம் ஒரு மகத்துவமான புத்தகம். அந்த புஸ்தகத்துக்கு உயிர் உண்டு, அது ஜீவ புஸ்தகம். என் வசனத்துக்கு நடுங்கிறவன் நான் நோக்கி பார்ப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு வசனத்தை கை கொள்ளுவனே தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிப்பான் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். கீழ்ப்படிதல் என்பது அவருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிவதுதான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதாகும். ஆகினால் வேதமே மகத்துவம், வேதத்தை அருளின கர்த்தரும் மகத்துவமானவர், அவர் செயலிலே மகத்துவமானவர். அப்படி என்றால் நாம் யார்? நாமும் மகத்துவமான ஜனங்கள். 1 பேதுரு 2:9, நீங்களும் உங்களை அந்தகாரத்தின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் பரிசுத்த ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் அவருக்கு சொந்த ஜனமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்றால் நாமும் அந்த மகத்துவமான தேவனின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். நாம் மகத்துவமான கூட்டம் என்று இங்கு நாம் அஃபம் பண்ண வேண்டும். இப்படி இருக்கிறபடினாலே நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நம்முடைய தேவன் மகத்துவ தேவன், நாம் மகத்துவமான ஜனங்கள். நமக்கு கொடுக்கப்பட்ட மீட்பு மகத்துவமானது, பரலோக ராஜ்யம் மகத்துவமானது, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை மகத்துவமானது. அப்படி என்றால் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம், நாம் மகத்துவ தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். லோத்தின் மனைவி நினைத்துக் கொள்ளுங்கள் என்று இயேசு சொன்னார். ஏனென்றால் அவள் தேவனை நோக்கி பார்க்காதபடிக்கு அழிந்து போகிற சோதோம் குமாரை பார்த்து பின்னிட்டு பார்த்து அவர் உப்பு தூணாய் போனாள். இன்றைக்கும் அந்த தூண் ஒரு எச்சரிக்கை அடையாளமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் மகத்துவ தேவனை நோக்கி பார்க்க அழைக்கப்படுகிறோம். விசுவாசத்திலே அவரை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். கிமு 486-465 வருடங்களிலே அந்த பெர்ஷிய தேசத்தை ஒரு ராஜா ஆண்டு கொண்டிருந்தார். அந்த ராஜாவுடைய பெயர் அகஸ்வேர். அவருக்கு யூத குலத்தை சேர்ந்த எஸ்தர் ராஜாத்தியாக இருந்தால், ஆனால் இந்த யூத குலத்தை அழிக்கும்படியாக அங்கு அகஸ்வேர் ராஜாவுடைய ஒரு தயவை பெற்ற ஒரு மனிதன் ஆமான், அவன் இந்த யூத குலத்தை அழிக்கும்படி அவன் ராஜாவிடத்திலே ராஜாவுடைய முத்திரை மோதிரத்தை வாங்கி அவன் ஒரு கடிதத்தை எழுதி யூத குலத்தை அழித்து விடுங்கள் என்று சொல்லி எல்லாரிடத்திற்கும் அவன் அந்த காரியத்தை செய்து கொண்டிருப்பதை அறிந்த மொர்தெகாய் தன் வளர்ப்பு மகளாகிய எஸ்தரிடத்திலே செய்தி கொடுத்து அனுப்புகிறார். நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, ராஜ மேன்மை உனக்கு கிடைத்திருக்கலாமே, அந்த மகத்துவம் உனக்கு கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். மகத்துவ தேவனை அண்டிக் கொண்ட எஸ்தரும் மொர்தெகாயும் தம் யூத குலத்தை காப்பாற்றினபடியால் இன்றைய இஸ்ரவேல் தேசத்தின் தேசிய கொடி அதிலே நட்சத்திரம் போடப்பட்டிருக்கிறது. நட்சத்திரம் என்ற அந்த காரியத்தை குறிக்கும் ஒரு பாரசீக சொல் தான் எஸ்தர். எஸ்தர் என்ற பெர்ஷிய பாரசீக வார்த்தையின் பொருள் ஸ்டார்,
ஸ்தாரா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. STARRA, ஸ்தாரா. இதைத்தான் ஸ்டார் என்று சொல்கிறார்கள். காரணம், இன்றைக்கு யூதர்கள் அந்த நட்சத்திரத்தை தங்கள் தேசிய கொடியில் வைத்திருப்பதன் காரணம், தங்கள் குலத்தை காப்பாற்றின பெண் எஸ்தர் நினைவாக அதை வைத்திருக்கிறார்கள். அந்த ராஜ மேன்மை, அந்த மகத்துவம் எஸ்தருக்கு எப்படி கிடைத்தது என்றால், அவள் சொன்னால், நான் செத்தாலும் சாகிறேன், நான் உபவாசத்தின் வழியாக நான் ஆண்டவரை அந்த மகத்துவ தேவனை நோக்கி பார்த்து என் குலத்தை விடுவிப்பேன் என்று அவள் ஜெபம் பண்ணினால், முருதக்காய் விளைவாக அவர்கள் மகத்துவ தேவனை நோக்கி பார்த்தபடினால் இந்த மகத்துவ மக்கள் இஸ்ரவேலர் காக்கப்பட்டார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனை நோக்கி பார்க்க அழைக்கப்படுகிறோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நாம் தேவனை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைவோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரசன்னமாக்கி நமக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிற கர்த்தர். ஆகையினால் நாம் இடுக்கண் வந்தாலும் இக்கட்டு வந்தாலும் நெருக்கங்கள் வந்தாலும் கலக்கங்கள் வந்தாலும் கர்த்தரை தேடுவோம், அவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்ற விசுவாசத்தில் நாம் நிலைத்திருப்போம். காரணம், அவர் மகத்துவமான தேவன். மட்டுமல்ல, எஸ்தர் பனி என்று சொல்லி எபிரேய பதம் சொல்லப்படுகிறது. அந்த நட்சத்திரம் என்பதற்கு, அந்த பாரசீக சொல்லுக்கு எபிரேய பதம் எஸ்தர் பனீம் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு என்ன விளக்கம் என்றால், the hiding of God's face, மறைக்கப்பட்ட தேவனுடைய முகம். இந்த எஸ்தர் புஸ்தகத்திலே கர்த்தர் தேவன் என்ற வார்த்தை இல்லவே இல்லை, கடவுள் என்ற வார்த்தை இல்லவே இல்லை. அது ஒரு வரலாறு. ஆனால் இதை இஸ்ரவேலர்கள் இன்றைக்கு என்ன சொல்கிறார்கள்? எஸ்தர் பனீம் என்கிறார்கள். அது மகத்துவமுள்ள தேவனால் எபிரேய மகளாகிய எஸ்தர் ராஜமேன்மை பெற்றதை காட் என்ற வார்த்தை இல்லாத இந்த புத்தகத்தில் மறைந்துள்ள கர்த்தரின் பிரசன்னம் என்று பொருள் கொள்கிறார்கள். கர்த்தர் இன்றைக்கும் அந்த ஸ்டார், அதை பார்க்கும் பொழுது என்ன விளக்கம் என்றால், தேவன் இந்த யூத குலத்திலே மறைந்திருக்கிறார், அவர் மகத்துவமுள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதை அவர்கள் அக்னாலஜ் பண்ணுகிறார்கள், அஃபர்ம் பண்ணுகிறார்கள் என்று பார்க்கிறோம். இஸ்ரவேல் தேசிய கொடியின் நட்சத்திரத்தின் பொருள் இதுதான். இஸ்ரவேலை மீட்க இஸ்ரவேலுக்குள் மகத்துவ தேவன் மறைவாய் இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் தேசிய கொடியை வைத்திருக்கிறார். ஆகையினால் அவரை நோக்கி பார்த்து, மகத்துவ தேவனை நோக்கி பார்த்து மகத்துவமான காரியங்களை, பயங்கரமான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நான் உனக்குள் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்கிறார், அது மகத்துவமாய் இருக்கும் என்கிறார். அப்படி என்றால் நாம் சாதாரண மக்கள் அல்ல, நாம் விசேஷமானவர்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள். நாம் பொன்னினாலும் வெள்ளியினாலும் மீட்கப்படாமல், நாம் இயேசு கிறிஸ்து வெளியேறப்பட்ட இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஜனம். நமக்கு ஒப்பானவர்கள் யாரும் இல்லை, நமக்கு முன்பாக சமமானவர்கள் ஒருவரும் இல்லை. நாம் மகத்துவமான தேவனின் மகத்துவமான ஜனங்கள். ஆகையினால் நாம் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைய இந்த வேளையிலே நாம் உறுதி பூணுவோமாக. அடுத்த காரியம், மகத்துவமுள்ள தேவனை நாம் அண்டிக் கொள்ளும் பொழுது நமக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கிறது? நாம் அவரை நோக்கி பார்க்கிறோம், அவரிடத்திலே ஜெபிக்கிறோம், அவரை விசுவாசிக்கிறோம், அவரை பின்பற்றுகிறோம், அவரிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறோம். கர்த்தாவே நீரே நம்பிக்கை என்று அறிக்கையிடுகிறோம். அப்படி ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் மகிழ்ச்சியாய் வாழும் பொழுது நமக்கு வருகிற ஆசீர்வாதங்களை சங்கீதம் 20 தாவீது அருமையாக எழுதியிருக்கிறார். சங்கீதம் 20 விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக, யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக, அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகனபலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே குடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ
எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அந்த நாமம் மகத்துவமான நாமம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. இந்த பகுதியிலே மகத்துவமுள்ள தேவனை அண்டிக் கொள்ளுகிற, அவரை நோக்கி பார்க்கிற மக்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களை இங்கு தாவீது அவர் ஆசீர்வதிக்கிறவராக காணப்படுகிறார். அவர் ஜெபத்தையும் நம்மோடு இணைந்து செய்கிறவராய் அவர் காணப்படுகிறார். நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். தேவனுடைய நாமம் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கும். பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை அனுப்பப்படும். சீயோனிலிருந்து கர்த்தர் நம்மை ஆதரிக்கிற அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது. நாம் காணிக்கை செலுத்தும் பொழுது அவர் அதை நினைத்து நம்முடைய பலிகளை அவர் பிரியமாய் ஏற்றுக்கொண்டு நமது மனதின்படியெல்லாம் நமக்கு தந்தரளி நமது ஆலோசனைகளை எல்லாம் அவர் நிறைவேற்றுவார் என்று சொல்லி சங்கீதக்காரர் அவர் உறுதிப்படுத்துகிறார். இன்றைக்கு நமக்கு அநேக விருப்பங்கள் உண்டு. வேதம் என்ன சொல்லி இருக்கிறது? நீதிமான் விரும்புவது அவனுக்கு கொடுக்கப்படும். என்னிடத்தில் கேள், உன் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி நீ பெற்றுக்கொள்வாய் என்று சொன்னார். என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் விசுவாசிக்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகிறார்கள். மட்டுமல்ல, நாம் அவருடைய ரட்சிப்பினால் மகிழ்வோம் என்று சொல்லுகிறார். இந்த மகத்துவ தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சியின் வாழ்க்கை. இன்றைக்கு திருச்சபையில பிரசங்கத்தை தொடங்கும் பொழுது எல்லா ஊழியக்காரர்களும் கேட்கிற வாழ்க்கை, எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீர்களா என்று கேட்கிறார்கள். காரணம், அவர்கள் பார்த்த பார்வையில் யாரும் மகிழ்ச்சியா இருப்பதாக தெரியவில்லையோ என்னவோ. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது நம்முடைய பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நாம் மகிழ்ச்சியா இருப்பது, நன்மை செய்வது, இரண்டு காரியங்கள் மட்டுமே இந்த பூமியிலே நமக்கு தேவன் கொடுத்த அனுகிரகம். அந்த அனுகிரகத்தை விட்டுவிடக்கூடாது. அதைத்தான் பவுல் சொல்கிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன் என்று சொல்கிறார். அவர் ஒரு சிறைச்சாலை இருந்து இந்த கடிதத்தை எழுதுகிறார். வெளியே இருக்கிற நபர்கள் சந்தோஷமா இருக்க அவர் எதிர்பார்க்கிறார். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசமே நமக்கு சந்தோஷத்தை தரும். வேத வசனங்கள் நமக்கு, வேதம் என் மன மகிழ்ச்சி என்று தாவீது சொல்கிறார். அப்படி என்றால் நாம் மகிழ்ச்சியா இருப்பதற்கு நாம் முதலாவது வேத வசனத்தை அதிகமாய் தியானிக்க வேண்டும். கர்த்தரிடத்திலே செபிக்க வேண்டும். கர்த்தரின் பாரத்தை வைத்து விட்டு அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்றபடி அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார். மட்டுமல்ல, தேவனாகிய கர்த்தர் நம்முடைய காரியங்களை அறிந்தவராய் இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? உங்களுக்கு எவையெல்லாம் தேவை என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அதனால்தான் பிலிப்பியர்கள் நிருபத்தில் பவுல் ஜெபிக்கிறார், தேவன் தம்முடைய மகிமையான ஐஸ்வர்யத்தினுடைய உங்களுக்கு குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று சொல்கிறார். இதைத்தான் இங்கு தாவீது சொல்கிறார், நீங்கள் அவருடைய ரட்சிப்பினால் மகிழுங்கள் என்கிறார். அப்படி மகிழும் பொழுது நாங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். வேண்டுதல்கள் எல்லாம் கர்த்தர் தருவார். நாம் அபிஷேகம் பண்ணினவரை கர்த்தர் ரட்சிக்கிறார். அவர் கைவிடப் போவது இல்லை. அவருடைய வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து நமது பரிசுத்த வானத்திலிருந்து அவர் ஜெபத்தை கேட்கிறவர். இன்றைக்கு ஜனங்கள் எதை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார். ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார். நாங்களோ எங்கள் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். மகத்துவம் உள்ள நாமம். நாம் நிமிர்ந்து நிற்கிற வாழ்க்கையை கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். மூன்றாவதாக, நாம் அந்த மகத்துவ தேவனின் பிள்ளைகளாய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கை நிலை, அந்தஸ்து, ஸ்தானம் என்ன என்று சொல்லி தாவீது சங்கீதம் 27 விளக்கி இருக்கிறார். சங்கீதம் 27 கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன் என்கிறார். தாவீதுக்கு வந்த சோதனை, போராட்டம் அதிகம். அவருக்கு விரோதிகள் வெளியிலும் இருந்தார்கள், வீட்டுக்குள்ளும் இருந்தார்கள். அவருடைய மாமனார் அவரை வேட்டையாடுவதிலே தீவிரமாய் இருந்தார். அவரோடு இருந்த யோவாப் தாவீதுக்கு கட்டளைக்கு கீழ்ப்படியாதபடி முரட்டாட்டம் செய்ததை அறிந்திருக்கிறோம். அப்சலோம் விரோதமாக எழும்பினான். அம்னோன் விரோதமாக எழும்புகிறான். பிள்ளைகளுக்குள் பிரச்சனை. மீகாள்
அவள் அவமதிக்கிறாள். தாவீது எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டான். சிக்லாகில அமலேக்கியர் தாவீதுடைய கூடாரத்தையும் அவனோடு இருந்த வனாந்தரத்தில் அடைந்து கொண்டிருந்தவருடைய கூடாரத்தில் இருந்த அனைவரையும் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள், தீக்கிரையாக்கி விட்டு போய்விட்டார்கள். அப்பொழுது தாவீது எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டான். ஜனங்கள் அவனோடு இருந்தவர்கள் அவனை கல்லெறிய வேண்டும் என்கிறார். அந்த சூழ்நிலையில் அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். நெருக்கத்திலே அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் அவனை ஒழிவித்தார். அந்த தண்டை பின்தொடரவா என்று கேட்ட பொழுது, நீ பின்தொடர், அதை நீ பிடித்துக் கொள்வா என்றார். தாவீது இழந்த போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான். பாருங்கள், ஆகையினால் தான் தாவீது சொல்கிறார், கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? மகத்துவ தேவனை குறித்து தாவீது அறிந்திருந்தார். தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். சவுலுக்கு அடுத்த ராஜாவாக தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவர். வாழ்நாளெல்லாம் அவர் தேவனாகி கர்த்தர் அவர் ராஜரீகம் பண்ணுகிறார். அவர் ராஜ மேன்மையுள்ள தேவன், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறார், ராஜாதி ராஜா என்பதை அவர் அறிந்தபடினாலே கர்த்தரை முன்பாக வைத்தார். ஆகையினால் தான் அவர் சொல்கிறார், கர்த்தரை எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறபடியால் நான் என்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை என்கிறார். மட்டுமல்ல, சங்கீதம் 27:2 என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். காரணம், மகத்துவம் உள்ள தேவன், மகத்துவ தேவன் தன்னோடு இருப்பதை தாவீது உறுதிப்படுத்தியிருந்தார். இன்றைக்கு நாம் இந்த பூமியில வாழ்கிற காலங்களிலே ஒரு காரியம், சிறப்பான காரியம் என்னவென்றால், இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். வேற என்ன வேண்டும் நமக்கு? அவர் நம்மோடு இருக்கும் பொழுது அவரால் அனைத்து ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு. அதை உரிமையாக விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்றைக்கு சாலமோன் கேட்டான், ஆண்டவரே, திரளான ஜனங்களை நான் நிர்வாகம் செய்வதற்கு, ஆட்சி புரிவதற்கு எனக்கு திறன் இல்லையே, ஞானம் இல்லையே, அறிவில்லையே, புத்தி இல்லையே என்ற பொழுது கர்த்தர் அறிவையும் ஞானத்தையும் விவேகத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார். இன்னைக்கு நம்மிடத்திலே வந்து கர்த்தர், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், நாம் செய்ய வேண்டிய காரியம், சொல்ல வேண்டிய காரியம், தேவனாய கர்த்தாவே நீர் என்னோடு இரும், அது போதும் என்று சொல்வோமானால் அது நடக்கும். தேவன் ஏற்கனவே வாக்கு கொடுத்து விட்டார். இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். இயேசு சொன்னார், 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார் நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொன்னார். அதனால் ஒருபோதும் ஆண்டவரே வாரும் என்று சொல்லி நாம் வித்தியாசமாய் சொல்லாதபடிக்கு, ஆண்டவரே என் நடுவில் இருக்கிறீர், எனக்குள் இருக்கிறீர், என் வீட்டில் இருக்கிறீர், எங்களுக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்க, அதற்காக நன்றி, அதை உணர்வதற்கு எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாரும் என்று நாம் வேண்ட வேண்டும். மட்டுமல்ல, தாவீது தொடர்ந்து சொல்கிறார் சங்கீதம் 27:3 எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். அநேக யுத்தங்கள் நேரிட்டது. தாவீது, பெலிஸ்தர்கள் யுத்தம் செய்தார்கள், அம்மோன் புத்திரர் யுத்தத்துக்கு வந்தார்கள், மட்டுமல்ல அமலேக்கியர் யுத்தத்துக்கு வந்தார்கள். சுற்றிலும் எத்தனையோ காரியங்கள், எதிரிகள் அவனுக்கு இருந்தார்கள். ஆனால் அவன் சொல்கிறான், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலையும் தாண்டுவேன் என்று சொன்னான். சங்கீதம் 23 தெளிவாக சொல்லியிருக்கிறது, மரணிகளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். காரணம், மகத்துவ தேவன் தன்னோடு இருக்கிறார் என்பதை அறிந்தார். இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறவராக சித்தரிக்கப்படுகிறார். ஒரு ஆட்டை கையிலே வைத்திருக்கிற அமெரிக்கான ஒரு மெய்ப்பராக சித்தரிக்கப்படுகிறார். உண்மைதான். ஆனால் அவைகளையும் கடந்து மேலான ஒரு காரியம், தேவன் அவர் ராஜரீக மேன்மையுடையவர், ராஜரீகம் பண்ணுகிறவர், ராஜாக்களை தெளிய ராஜாக்களை ஏற்படுத்துகிற சர்வ அதிகாரம் பொருந்தின மகத்துவ தேவன் நம்முடைய தேவன் என்பதை நாம் அப்பம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். சங்கீதம் 27:4 தாவீது சொல்கிறார், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். அவருக்கு அரச பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. 12 கோத்திரங்களுக்கும் அவர் ராஜா. ஆனால் அதை பார்க்கலும் அவருடைய விருப்பம் எல்லாம் தேவனுடைய சமூகம், அந்த மகத்துவ தேவனின் பிரசன்னம், அந்த மகத்துவ தேவனுடைய ஐக்கியம், அந்த மகத்துவ தேவனுடைய ஆலயத்தில் அமர்ந்து அவருடைய மகிமையை ஆராய்ச்சி செய்வதுதான் அவருக்கு ஆர்வமாக இருந்தது. அதனால்தான் அவர் சொல்லியிருக்கிறார், வாருங்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு போவோம் என்று சொன்ன பொழுது நான் மன மகிழ்ச்சியாக இருந்தேன். அன்றைக்கு புதிய ஏற்பாடு கொடுக்கப்படவில்லை, பழைய ஏற்பாட்டின் பல புஸ்தகங்கள் அவர் கையிலே இல்லை. ஆகினால் ஆலயத்திற்கு போவது அரிதான காரியமாக, முக்கியமான காரியமாகப்பட்டது. அந்த அரசு வேலையிலே அவர்கள் மூழ்கி இருக்கும் பொழுது
அவரை நினைவுபடுத்தினார்கள். அரசரே, இன்றைக்கு நாம் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்ன உடனே அவர் எல்லா வேலையிலும் தூக்கி எறிந்து விட்டு அந்த ஆலயத்திற்கு போவதை அவர் மகிழ்ச்சியா எண்ணினார். ஆகினால்தான் அவர் சொன்னார், 1000 நாளை பார்க்கலும் உடைய ஆலய பிரகாரங்கள் கூடும் ஒரு நாள் நல்லது என்று சொல்லி அவர் அந்த ஒரு நாளை முக்கியப்படுத்தினார். இன்றைக்கு தேவனுடைய சமூகம் அத்தகைய பேரின்பம் உள்ளது. நம்முடைய சமூகத்திலே நித்திய பேரின்பம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்றால் நாம் ஏன் தேவனுடைய சமூகத்தை தேடுவதையும் நாடுவதையும் முதன்மைப்படுத்தக்கூடாது, முக்கியப்படுத்தக்கூடாது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியின் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வார்த்தை நன்கு அறிந்திருக்கிற நாம் அந்த மகத்துவ தேவனை நமக்கு முன் நிறுத்தி அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, அடைக்கலான் குருவிக்கு கூடும் தகைவலான் குருவிக்கு கூடுகளும் இருக்கும் பொழுது நம்முடைய தேவனுடைய சமூகத்தில் நமக்கு நிச்சயமாக ஒரு அடைக்கலம் உண்டு, ஒரு ஆதரவு உண்டு. ஆகையினால் அவருடைய சமூகம் அது மகத்துவமான சமூகம், அவர் மகத்துவ தேவன். மேலும் அவர் சொல்கிறார் சங்கீதம் 27:5, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். இன்றைக்கு இந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும். நம்முடைய தேவன் மகத்துவ தேவன், நம்மை உயர்த்துகிற தேவன். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன கர்த்தர் அவர்கள் குறுகி போவதில்லை என்கிறார். அவர்களை நான் மகிமைப்படுத்துவேன், அவர்கள் குறுகி போவதில்லை, அவர்கள் சிறுமைப்படுவதில்லை என்கிறார். இது தாவீதை குறித்து சொல்லப்படுகிறார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், கர்த்தர் அவனோடு இருந்தார் என்று சொல்லப்பட்டார். ஆகையினால் மகத்துவ தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது அவர் நம்மை ஆபத்து காலத்திலே காக்கிறார், அவர் நம்மை காப்பாற்றுகிறார், உயர்த்துகிறார். வருகிற நவம்பர் டிசம்பர் மாதங்களிலே பெரும் மழையும் பெரும் புயலும் வரும் என்று நிதானித்திருக்கிறார். கோவிட் டைம் வந்தது, அதிலே கர்த்தர் நம்மை காப்பாற்றி இன்றைக்கு நம்மை வைத்திருக்கிறார். இனி வரப்போகிற நாட்கள் புயலின் நாட்களாக, மழையின் நாட்களாக, கடும் உஷ்ணத்தின் காலங்களாக இருக்கும் என்று அவதானித்திருக்கிறார்கள். நாம் சொல்ல வேண்டிய காரியம் என்ன? ஒன்றை நான் கேட்டேன், அது என்ன காரியம்? அவருடைய சமூகம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைப்பார். அவருடைய கூடாரம் மகத்துவமான கூடாரம், மகிமையான கூடாரம். அவர் உள்ளங்கையில் நம்மை வரைந்திருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், உன்னை தொடுவேன், கண்ணின் மணியை தொடுவேன் என்று சொன்னார். தீங்கு நாளில் நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்ள முடியுமா? முடியாது. ஆனால் அவர் நம்மை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். எவ்வளவு அற்புதமான ஒரு அறிக்கை பாருங்க. இத்தகைய அறிக்கையை நாம் அடிக்கடி சொல்ல வேண்டும். இருதயத்திலே விசுவாசித்தால், வாய்நாளை அறிக்கையிட்டால் நாம் ரட்சிக்கப்படுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயிலே அறிக்கை பண்ணப்படும். நாம் அடிக்கடி தேவனுடைய வசனங்களை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். மகத்துவம் உள்ள தேவன் என் தேவன், அவர் என்னை தீங்கு நாளில் தம்முடைய கூடாரத்தில் மறைப்பார், என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து கண்மலையின் மேல் என்னை உயர்த்துவார். இதெல்லாம் அற்புதமான வசனம். இவைகளை நாம் அறிக்கையிட வேண்டும். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். சங்கீதம் 23 அதை சொல்கிறார். என் சத்துருக்களுக்கு முன்பாக அவர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சத்துருக்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால் என்னை கர்த்தர் உயர்த்துகிறார். காரணம், அவர் மகத்துவ தேவன். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்தில் நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறபடினாலே நாம் கூப்பிட வேண்டியது கர்த்தர். அவர் மகத்துவமான தேவன். மேலும் அவர் சொல்கிறார், என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியனை விலக்கி போடாதேயும். நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். இன்றைக்கு மனிதர்களை நம்பி நாம் மோசம் போயிருக்கலாம், ஏமாற்றப்பட்டிருக்கலாம். பல நேரங்களிலே மனிதர்களால் காயப்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்முடைய காயங்களை கட்டுகிறார். நாசியில் சுவாசம் உள்ள மனிதனை நம்பாதீங்கள், நம்பப்படுவதற்கு எம்மாத்திரம் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. கர்த்தரை தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன்
நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்ட அந்த வாழ்க்கையிலே அவன் வருகிறான் என்று பார்க்கிறோம். நீதிமான் பனையைப் போல செழிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு தன்னை நெகிழ விடாமலும் கைவிடாமலும் இருக்கும்படியாக அந்த மகத்துவ தேவனை நோக்கி தாவீது ராஜா வேண்டுதலை செய்வதை பார்க்கிறோம். மேலும் அவர் இன்னும் கூடுதலாக சொல்கிறார், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். பாருங்கள், நண்பர்கள் கைவிடலாம், உறவினர்கள் கைவிடலாம், ஆனால் தாய் தகப்பனை கைவிட்டால் என்ன செய்வது? ஈசாய் தன் மகனை நடத்தின விதத்தை நாம் அறிவோம். சாமுவேல் கேட்கிறார், உனக்கு இத்தனை குமாரர்கள் தானே என்ற பொழுது, இன்னும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லி ஈசாய் சொல்வதை பார்க்கிறோம். அப்படி என்றால் தாவீது என் அருமையான மகன் என்று சொல்வதற்கு ஈசாயின் வாய் வரவில்லை. இங்கு தாவீதுடைய அறிக்கை என்ன விதமாக இருக்கிறது? என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். மேலும் சொல்கிறார், கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகள் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கூடாதையும் பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீரர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள். நானும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். தெளிவாய் சொல்கிறார், நான் விசுவாசித்தேன் ஆகினால் பேசுகிறேன். என்ன விசுவாசித்தார்? நானும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். அப்படி என்றால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுகள் இருக்கிறதா? கெட்டுப்போன சூழ்நிலையில் காணப்படுகிறதா? அப்படி என்றால் நம்முடைய விசுவாசத்தை நாம் வர்த்திக்க செய்து கொள்ள வேண்டும். விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவ வசனத்தினால் வரும். அப்படி என்றால் நம் விசுவாச மட்டத்தை உயர்த்துவதற்கு தேவ வசனமாகிய அருள்மழை நம்மேல் பெய்ய வேண்டும். அப்பொழுது நம்முடைய விசுவாச மட்டம் உயரும். வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய விசுவாசம் வளருகிறது, அது உயருகிறது என்று பார்க்கிறோம். இதைத்தான் அவர் சொல்கிறார், நானும் ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். அப்ப நம்ம தேவன் உத்தமனுக்கு நன்மையை வழங்காதிரார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், நீ எனக்கு முன்பாய் நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்கிறார். காரணம், ஆகாரை சேர்த்து அவன் பிள்ளை பெற்று சாராலும் ஆபிரகாமும் சேர்ந்து செய்த காரியங்கள் ஆண்டவருக்கு விருப்பமற்ற காரியமாய் இருந்தாலும் அவர் சொல்கிறார், நீ எனக்கு முன்பாய் நடந்து கொண்டு உத்தமனாயிரு. உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பார்வையிலே யோவானை போல உத்தமர்களாக நாம் காணப்பட, யோபுவை போல உத்தமர்களாக நாம் காணப்பட வேண்டும். நோவா தன் ஜனங்களுக்குள்ளே அவன் நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாத்தானிடத்திலே தேவனாய கர்த்தர் சொல்கிறார், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமான யோபுவை போல இந்த பூமியில் ஒருவனும் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படி என்றால் நம்முடைய உத்தமத்தை காத்துக் கொள்ள வேண்டும். அப்போது கர்த்தர் நமக்கு நன்மையை திரளாய் தருவார். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று சொல்லி அவர் இறுதியாக இந்த பகுதியை முடிக்கிறார். அப்படி என்றால் காரியம் என்ன? இன்றைக்கு நாம் யாருக்காய் காத்திருக்கிறோம்? இலவங்காய் பழுக்கும் என்று சொல்லி ஒரு கிளி காத்திருந்ததாம், ஆனால் அது என்றைக்கும் பழுக்கப் போவதில்லை. இன்றைக்கு நாம் மனிதர்களுக்காக காத்திருப்போமானால், அவர் எனக்கு உதவுவார், இவர் எனக்கு உதவுவார் என்று சொல்லி காத்திருப்போமானால், இலவங்காய் பழுக்கும் என்று காத்திருந்த கிளிகதை போலத்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது நாம் புது பலன் அடைகிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைகிறார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். காரணம், அவருக்கு நாம் காத்திருக்கும் போது அவர் நம்மை பலப்படுத்துகிறார், அவர் நம்மை சந்திக்கிறார். யாக்கோபு ஏசாவை சந்திக்கும் முன்பாக அவனுக்குள் பயமும் திகிலும் அச்சமும் மிரட்சியும் அதிகமாய் காணப்பட்டது. அவனுக்குள் குழப்பங்களும் சஞ்சலங்களும் போராட்டங்களும் விசாரங்களும் வியாகுலங்களும் பெரிய இருந்தது. அவன் எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டு யாப்போக்கு என்ற கரையிலே அந்த யாக்கோபு தனித்திருந்தான். அவன் தேவனோடு பேசினான், தேவனுக்கு அவன் காத்திருந்தான். அப்பொழுது கர்த்தர் சொன்னார், என்னை போக விடு என்று சொன்ன பொழுது, நீர் என்னை ஆசீர்வதித்தால் நான் உண்மை போக விடேன் என்றான். அப்பொழுது கர்த்தர் கேட்டிருப்பார், ஏசாவுடைய சேஷ்ட புத்திரபாகம் உனக்கு ஆசீர்வாதமா இல்லையா?
உன் தகப்பனாகி ஈசாக்கை பொய் சொல்லி ஏமாற்றி வாங்கின அந்த ஆசீர்வாதம் உனக்கு ஆசீர்வாதமா இல்லையா? உன் மாமா லாபானுடைய வீட்டிலே ஆடுகளும் மாடுகளும் ஒட்டகங்களும் கழுதைகளும் கிடைத்தது, இவைகளும் உனக்கு ஆசீர்வாதமா இல்லையா? நீ விரும்பின அந்த ராகேல் உனக்கு கிடைத்தாலே அவனுடைய மகன் யோசேப் உனக்கு ஆசீர்வாதமா இல்லையா? ராகேல் உனக்கு ஆசீர்வாதம் இல்லை என்று கேட்டிருப்பார். ஆனால் அவன் சொன்னான், இவையெல்லாம் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, நீர் என்னை ஆசீர்வதித்தாலுடைய நான் உம்மை போக விடேன் என்றான். அங்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து, உன் பேர் இனி யாக்கோபு அல்ல இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். போராடி மேற்கொண்டவன் என்று சொல்லி பெயரிட்டார். இன்றைக்கு நாம் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது நாம் புதுபலன் அடைகிறோம். நமக்கு முன்பாக கோணலான காரியங்கள் செவியாக்கப்படும். கரடானைகளை அவர் சமமாக்குவார், மேடுகளை மிதிப்பார், பள்ளங்களை நிரப்புவார். காற்றையும் பார்க்க மாட்டீர்கள், மழையும் பார்க்க மாட்டீர்கள், பள்ளங்கள் எல்லாம் தண்ணீரால் நிரம்பும் என சொன்ன வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையிலே மகத்துவ தேவன் அவர் எழும்பி கிரியை செய்வார். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். இன்றைக்கு நம்முடைய இருதயம் பலட்சியமாய் இருக்கிறதா, பலமாய் இருக்கிறதா? நம்முடைய இருதயம், ஆண்டவர் சொல்கிறார், மகனே உன் இருதயத்தை எனக்கு தா என்கிறார். இன்றைக்கு இருதயமானது மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாக காணப்படுகிறது. அதை கர்த்தருடைய சமூகத்தில் கொடுத்து ஒவ்வொரு நாளும் இருதயத்தில் கர்த்தருடைய வசனங்களை வைக்கும் பொழுது நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான்? நம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்வதனால் தானே நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். அப்படி என்றால் நம் இருதயத்திலே கர்த்தருடைய வசனங்கள் வைக்கப்படும் பொழுது கிருபையினால் இருதயம் ஸ்திரப்படுவது நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் யாருக்கு கிருபை? தாழ்மையுள்ளவருக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். நம்ம இருதயத்திலே தாழ்மை வேண்டும். மிக 6:8 என்ன சொல்லியிருக்குது? மனுஷனே, நன்மை என்னதென்று அவர் உனக்கு சொல்லியிருக்கிறார். அவர் உன்னிடத்தில் என்ன கேட்கிறார்? நீ மனத்தாழ்மையாக நடப்பதை எல்லாமே உன்னிடத்தில் கேட்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் கர்த்தருக்கு நாம் காத்திருக்கும் பொழுது அவர் நம்மை இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறார். மட்டுமல்ல, நாம் திட மனதாக இருந்து கர்த்தருக்கு கர்த்தர் அழைக்கிறார். கர்த்தர் மகத்துவமான தேவன். நம்முடைய வாழ்க்கையில மகத்துவமான காரியங்களை செய்ய அவர் ஆவலாயிருக்கிறார். அவரோடு நாம் இணைந்திருப்போம், அவரை நோக்கி காத்திருப்போம், அவரை நோக்கி இருப்போம், அவரை விசுவாசித்திருப்போம், அவரை அறிகிற அறிவிலே வளருவோம். ஒன்றான மெய்தேவனாகி உண்மையும் நீர் அனுப்பினவராக இயேசுவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்றபடி அவரை அறிகிற அறிவிலே வளர நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இத்துடன் வேத பாடம் நிறைவுற்றது.